உன் பொண்டாட்டி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. யாரோ கண்ட தடியன்களை வரவழைச்சு பெட்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்கா. ஏமா பெட்ரூம்குள்ள ஆம்பளைங்களை கூட்டு வந்து உட்கார வச்சு பேசுறேன்னு கேட்டதுக்கு என் விஷயத்துல தலையிடறதுக்கு நீ யாரு? மரியாதை கெட்டு போயிடுன்னு சொல்றா. ஹலோ, என்ன பேச்சு பேசுறீங்க? நீங்க பாட்டு உங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பாத்தியா பண்ணறதனா உன் முன்னாடி என்ன பேச்சு பேசுறான்னு? ஏங்க, இவன் முன்னாடி நீங்க என்ன அபண்டமா பேசலாம், நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? எது அபாண்டம்? உண்மையை தானே சொல்றேன். நீ 3 தடியான ஆம்பளைகளை கூட்டு போய் உன் பெட்ரூம்ல உட்காந்து பேசல? ஆமாங்க, பேசுனேன். பேசுறதுல என்ன தப்பு? இங்க பாருங்க நர்த்தனன், வந்தவங்க சங்கத்தை சார்ந்த தோழர்கள். கல்யாணத்துக்கு அவங்களால வர முடியாதனால இன்னைக்கு என்ன பார்க்க வந்தாங்க. நான் ஹால்ல தான் உட்கார வச்சு பேசிட்டு இருந்தேன். உங்க மாமா வந்து அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. வீண் பிரச்சனை வேண்டாம் தான் நான் நம்ம ரூம்ல கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசினேன். நர்த்தனா, இவ பேச்ச நம்பாத. நான் யாரையும் அவமானப்படுத்தி பேசல. இந்த மாதிரி வீண் பண்ணி சுமத்துனா நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறேன்ப்பா. நீ போய் என் துணிமணிலாம் எடுத்துருவோமா? அண்ணே, நீ எதுக்கு நான் போகணும்? என்னடா கிளம்புறேன்னு சொல்றாரு, நீ எதுவும் பேசாம இருக்க? மணிமேகலை, எதுக்கு அவங்கள நம்ம பெட்ரூம் கூட்டிட்டு போய் பேசினேன்? வீட்டில் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா காஃபி ஷாப் கூட்டிட்டு போயிருந்துருக்கலாம். இல்லை அதுவும் செட் ஆகலையா, நான் வந்ததுக்கப்புறம் அவங்கள வர சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இப்படி பண்ணா யாராக இருந்தாலும் கேட்க தானே செய்வாங்க. அப்போ நீங்களும் என்ன தப்பா நினைக்கிறீங்களா? ஐயோ, நான் தப்பா நினைக்கல. அடுத்தவங்க பார்வைக்கு தப்பா தெரியுற மாதிரி நடந்துக்காதுன்னு தான் சொல்றேன். இல்லங்க, இப்ப நீங்க பேசுனீங்க பாருங்க, அதாங்க ரொம்ப தப்பா இருக்கு. இவங்களுக்குலாம் என்ன பிடிக்கல, அதனால குற்றம் தேடிக்கிட்டே இருக்காங்க. அது கூட தப்பு இல்லைங்க. ஆனா நீங்க கேட்ட கேள்விதான் ரொம்ப காயப்படுத்துச்சு. இல்ல மணிமேகலை, நான் அப்படி சொல்லல. மணிமேகலை, மணிமேகலை, ஏய் ஏய், சொல்றத கேள. நீ பாத்தியாட நர்த்தனா எப்படி பேசுறான்னு? இவளை இப்பவே அடக்கி வைக்கலன்னா உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையே கிடைக்காது. இப்ப மட்டும் என்ன வாழுது? தெரியுங்களா, கல்யாணம் ஆகி 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இதுல குறை அதுல குறைன்னு 1008 குறை கண்டுபிடிக்கிறீங்க. இங்க பாருங்க, நான் டென்ஷன் ஆயிடுவேன். உள்ள போங்கம்மா, போங்கம்மா. நீங்க வாங்க. சும்மா 9 உயிரை எடுத்துக்கிட்டு. தம்பி, வெளியில அவசரமா ஏதாவது முக்கியமான வேலையா போறியாப்பா? வேலையா வெளில போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. இல்ல, முன்னாடியே இதை பத்தி உங்ககிட்ட பேசினதுதான். சொல்லு. இல்ல, இந்த ஊர்ல இருந்து நீயும் யாழினியும் எதுக்காகப்பா கஷ்டப்படணும்? அதான் சொந்த ஊருக்கே கூட்டிட்டு போயிடலான்னு மாமா சொன்னார்ல. இல்லக்கா, எப்போ இந்த ஊருக்கு வந்தனும் அப்பவே இது எனக்கு சொந்த ஊர் ஆயிடுச்சு. இங்கதான் இருக்கிறதா, இங்கதான் கடைசியில் வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். அதை பத்தி எதுவும் பேச வேணாம். இப்படி சொன்னா எப்படிப்பா? உன்னையும் யாழினியும் விட்டா எங்களுக்கு வேற யாரு இருக்கா? இருக்கிற வீடு வாசல் சொத்து எல்லாத்தையும் யாழினி பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு மாமா சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு ஊரோட வந்து நீங்க இருக்கிறது தானப்பா சரி. உன் முடிவை மாத்திக்க. யாழினி தான் உன் மேல உள்ள பாசத்தால சொத்தும் வேண்டாம் ஊரும் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மாமா அதை நினைச்சு மனசு உடைஞ்சு போயிருக்காருடா. அக்கா வேணாம், சொத்துன்னு எப்போ பார்த்தா பேசிக்கிட்டு. இதை பாரு, இந்த சொத்தை எதிர்பார்த்து நான் என்றைக்குமே வாழ்ந்தது கிடையாது. யாழ்னி அப்படித்தான், அவளுக்கு அதில் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஏதோ சொத்து நீங்கள் பேசுகிறதுனால நாங்கள் அதுக்காகத்தான் அவங்க கூட பேசுகிறோம், பழகுறோம், பங்கெடுத்துக்கிறோம்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உண்மையான பாசம் காட்டுறவங்கள நான் ஏற்றுக்குவேன், பேச போகிறவங்களெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இன்னமும் நீ உங்கள் மாமா மேல உள்ள கோவத்தை மறக்கலன்னு நினைக்கிறேன். பாசத்தை வேஷம்னு நினைக்காதப்பா. உங்கள் மாமா ரொம்ப நல்லவர். நீயும் அப்பாவும் தான் அவரை ஆரம்பத்துலேருந்து புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால நீங்கள் என்னென்ன கஷ்டங்கள் பட்டீங்கன்னு உனக்கே தெரியும்ல. அதே தப்ப நீ மறுபடியும் செய்யாதப்பா. அக்கா, நீ என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்க. அப்பவும் சரி, இப்பவும் சரி, எப்பவும் சரி, உன் தம்பி தப்பான வழியில் போக மாட்டான், தப்பாக யோசிக்கவும் மாட்டான், சரியாக தான் வந்துட்டுருக்கான். அதை பார்க்குறவங்க பார்வைக்கு தப்பாக தெரிஞ்சால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதோப்பா, யார் நீ சொன்னதை தான் நானும் சொல்கிறேன். எனக்கு அப்பா அம்மா கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஸ்தானத்தில் நீ தான் இருக்க. நீ உன் கணவரும் எப்பவுமே எல்லா காலத்துலையுமே எங்கள் கூட இருக்கலாம். நாங்கள் உங்களை நல்லா பார்த்துக்குவோம். அப்பனா நீ எங்கள் கூட வரமாட்ட.
எங்களுக்கான வாழ்க்கையை நாங்க சரியா அங்க வாழ்ந்துட்டு இருக்க போது நாங்க எதுக்கு அங்க வரணும்? இதுதான் உன் பதிலா? இல்லக்கா, இதுதான் என் முடிவு. அவர் அப்பவே சொன்னார், அவன் கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு, யார் பேச்சையும் கேட்க கூடாதுன்னு ஒரு முடிவோட நீ இருக்கேன்னு. ஏன்டா நீ இப்படி இருக்க? நீயும் நிம்மதியா வாழாம என் பொண்ணையும் நிம்மதியா வாழ விடாம எங்களை எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க நீ? என்ன பேசிட்டு இருக்க நீ? தெரிஞ்சுதான் பேசுறியா? இதப்பா, நான் யாருடைய நிம்மதியை கெடுத்ததும் இல்லை, யாரையும் கஷ்டப்படுத்துனதும் இல்லை. புரியாம பேசக்கூடாது. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தானே நான் பேசுறேன். நீ யார் நிம்மதியும் கெடுக்கலன்னு சொல்றல்ல, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. யாழினிய கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? குழந்தை குட்டியோட சந்தோஷமாவா இருக்கீங்க? இல்லையே. படாத கஷ்டத்தெல்லாம் என் பொண்ணு பட்டுக்கிட்டு இருக்காடா. இனிமேயும் படுற கஷ்டத்தை பாக்குற சக்தி பெத்த தாய் தகப்பனான எங்களுக்கு இல்லடா. அவன் மேல நாங்க உயிரையே வச்சிருக்கோம்டா. அத நீ புரிஞ்சுக்க. இந்த பாரு, நீ ஊருக்கு நல்லது பண்றேன்னு யார் யார்கிட்டயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு வர. அந்த பிரச்சனை உன்னோட மட்டும் முடியுதா? அதனால யாழினிக்கு பிரச்சனை வருது. 3 தடவை உன்னையும் யாழினியும் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. அதெல்லாம் எதுக்குடா? ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க என்னடா பண்ணுவோம்? எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுடா. அவளை பலி கொடுக்கறதுக்கு எங்களால முடியாது. பெத்தவங்களோட வேதனை நீ புரிஞ்சுக்க. உன் மாமா பேச்ச நீ கேளு. அவர் உன் நல்லதுக்கு தான் சொல்றாரு. உன் மேலே யாழினி மேலே அவர் உசுரே வச்சிருக்காருடா. என்ன பேசுற நீ? உசுர வச்சிருக்காரா? இதப்பா, சரியான விஷயத்தை தப்பாவும் தப்பான விஷயத்தை சரியாகவும் புரிஞ்சு வச்சுட்டு பேசுற நீ. என்னால் எதையுமே உடைச்சி பேச முடியல, புரியுதா? அதே மாதிரி இப்போ நீ புரிஞ்சுக்கிற நிலைமையிலையும் இல்லை. எல்லாம் கொஞ்சம் காலம் போகட்டும். காலத்தோட மாற்றங்கள் வரும்போது அப்போ உண்மையான முகமுடி எல்லாம் புரியும். இப்போ உனக்கு எதுவும் புரியாது, அதோட விட்டுரு. நீ எந்த அர்த்தத்துல பேசுற எனக்கு நல்லா புரியுதுடா. இப்போ உன் மாமா தப்பானவர் தான் நினைச்சிட்டு இருக்க. சரி, நீ அவர் நல்லவர் நினைச்சிட்டு இருக்கல, அது அப்படியே இருக்கட்டுமே. நான் ஒன்றும் அவரை தப்பானவர்னு சொல்லலையே, புரியுதா? ஆனால் ஒரு விஷயத்த நான் சொல்றேன், அதை தெளிவாக கேட்டுக்க. உடல் தனி உயிர் தனியாக வாழ முடியாது. அது மாதிரி தான் நானும் யாழினி. எங்களை பிரிக்க நினைக்காதீங்க. இது வரைக்கும் இப்படியே இருந்துட்டோம், இனி இப்படி வாழ்ந்துடும், புரியுதா? புரியாத பேசாத அருண்மொழி. உங்களை பிரிச்சு வைக்கணுங்கிறது எங்க நோக்கமே கிடையாது. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். நாங்கள் சந்தோஷமா தான் வாழணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கேன். எங்களை எங்க விருப்பப்படி வாழ விடுங்க. இனி என்னோட யாழினி எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பா. அவளுக்கு எந்த குறையும் வராது, வரவும் விட மாட்டேன். நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக பிரச்சனையை கண்டு பயந்து ஓராளு நான் கிடையாது. என்னுடைய பிரச்சனைகள் எப்படி தீர்க்குதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு எந்த விதமான அறிவுரையோ வழிமுறைகளோ நீங்க சொல்ல வேண்டாம், புரியுதா? இப்ப மாமா கேட்டா நான் என்னப்பா பதில் சொல்லுவேன்? ஒரே ஒரு வரியில சொல்லு, அதை தெளிவா சொல்லு. எப்பவுமே யாழினியும் அருண்மொழியும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லு, அவருக்கு புரியும். டேய், நீ உண்மையிலே திறமையானவன்டா. அவன் ஒன்றை வச்சு சமாளிக்கிறதே கஷ்டமா இருக்கு, நீ 2 வச்சு சமாளிக்கிற. கிரேட் மச்சான். டேய், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுடா. நான் அவ்வளோ தைரியமானவெல்லாம் இல்லை. அந்த நான்சிகிட்ட கடந்து நான் படுற பாடு இருக்கே, அதை சொல்ல முடியாதுடா. அவ்வளோ டார்ச்சர் நான் அனுபவிக்கிறேன். அவள் அத்தையை கைக்குள்ளே வச்சுட்டு அவள் என்னை அடித்து துன்புறுத்துறா மச்சான். இதில் என் அப்பா வேற. அப்பா மாட்டின விஷயத்தை என்கிட்ட சொன்னோன்னா அப்பா மானத்தோட சேர்ந்து ஏமானமும் போயிடுமே. எப்படியாவது சமாளிச்சிடணும். என்ன மச்சான், என் அப்பா வேறன்னு சொல்லிட்டு சைலண்டாக யோசிக்கிற? என்ன விஷயம்? அது 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 வந்து ஒன்றும் இல்லைடா. எங்கள் அப்பாவை பற்றி தான் உனக்கே தெரியுமேடா. ஏன் தெரியாது? ரொம்ப துடிப்பான ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பா. அப்படிப்பட்டவருக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா என்னை கொன்னே போட்டுருவாரா. அதான் மச்சி யோசிக்கிறேன். ஆமாண்டா, உங்கள் அப்பா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆகிற ஆளு. இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை தான்டா. இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதை நினச்சா தான் பயமாக இருக்கு மச்சான். அப்படி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். அப்படி மட்டும் எந்த விஷயத்தையும் சொல்லாமல் மறந்துடக்கூடாது மச்சான். உண்மையான நண்பனாக இருந்தால் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கணும். அதுதான் நட்பு, இல்லைன்னா தப்பு. சொல்லு 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 மச்சான். ஒரு நாள் நான் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கும்போது. ஏன்டா, யாராவது எட்டி பார்த்தாங்களா? டேய், அது இல்லை மச்சான். அப்போ நேராக விஷயத்த சொல்கிறா. குளிச்சுட்டு இருக்கும்போது நான்சிக்கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சுடா.
அந்த ஃபோன் காலை தமயந்தி அட்டன் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அந்த ஃபோனை நான் தான் எடுத்தேன் நினச்சிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கே வரமாட்டேங்கிற, ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேங்கிற, என்னடா நினச்சிட்டு இருக்க மனசுலன்னு மிரட்டியிருக்கா. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குடா. சொல்லு சொல்லு, அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் என்ன, கடைசி வரைக்கும் ஃபோன் அட்டன் பண்ணது தமயந்தி தான் தெரியாமலும் நான் தான் நினச்சி எச்சரிக்கை பண்ணிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. கொஞ்ச நாள் தானே நான் ஊர்ல இல்ல, இவ்வளோ நடந்திருக்கு பாரு. வசமா மாட்டிக்கிட்டேன்னு சொல்லு. மாட்டினது நான் இல்லை மச்சான், அப்புறம் யாரு? வேற யாரும் இல்லை, நீதான்டா. நானா? என்னடா சொல்ற? என்னடா உயிர் காப்பான் தோழன்னு சொல்லுவாங்க, நீ என் மானம் காத்த மாவீரன்றா, என் நண்பன்டா. கொய்யால மாட்டி விட்டுட்டு மானங்காத்த மாவீரன்னு பஞ்சு டைலாக பேசுற. முதல்ல விஷயத்துக்கு வாடா. குளிச்சுட்டு வந்த உடனே தமையன் இந்த பொண்ணு யாரு, எதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணான்னு கேட்டா. அதுக்கு நான் அந்த ஃபோனு எனக்கு வந்ததில்லை, என் ஃப்ரெண்டு மகேஷ்க்கு வந்தது, அவன் தான் நான்சியை யாருக்கும் தெரியாமல் 2வது கல்யாணம் பண்ணிட்டான்னு தமையந்தி கிட்ட சொல்லிட்டேன். ஏண்டா என்னடா இதெல்லாம்? அடுத்தவன் பிள்ளைக்கு நான் அப்பன்னு சொல்ற மாதிரி அசிங்கமா இருக்குடா. நீ எனக்கு வேற வழி தெரியல மச்சான், உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா சொல்லு. இப்படியே சொல்லி நட்போட புனிதத்தை கெடுத்துட்டியடா. இந்த விஷயம் மட்டும் என் பொண்டாடி தெரிஞ்சா என்னை விட்டுட்டு போயிடுவாடா. அப்படிலாம் எதுவும் நடக்காதுடா, போனாலும் பிரச்சனை இல்லை, சேர்த்துக்கு தான் நான் இருக்கேன்ல. நீ இருக்கிறது தான்டா எனக்கு பிரச்சனை. மச்சான், ஒரு நண்பன் அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. டேய் மச்சான், எதுக்குடா இப்போ கண் கலங்குறேன்? விடுறா மச்சான், எவ்வளோ பார்த்துட்டோம், இது சமாளிக்க மாட்டோமா? எல்லாம் என் நேரம்டா. டேய், எல்லா நேரமும் நல்ல நேரம் என்னடா, வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம்டா, இன்னும் என்னத்தடா கொளுத்தி போட போற? கொளுத்தியெல்லாம் போடலடா, கொளுத்தி போட்டதை அணைக்க போகிறேன்டா. ஆக்குறது நீயே, அழிக்கிறது நீயே, வா சொல்லு. கொஞ்ச நாளைக்கு தமயந்தி கண்ணில் பற்றாத, உன் மேலே கொலை வெறியில் இருக்காவ. அப்புறம் அடிக்கடி என் வீட்டு பக்கம் வராதடா. ஏன் மொத்தத்துக்கும் வராத, எதுவாக இருந்தாலும் ஃபோன்லேயே கான்டாக்ட் பண்ணிக்கலாம், நேர்லேயே மீட் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு வராத. நான் வீட்டுக்கு வரதே உன் தங்கச்சியை கரெக்ட் பண்ணதான், அதுக்காக தான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சிருக்கேன். ஆனால் இப்படி முதலுக்கே மோசம் பண்ணுவேன்னு நான் நினச்சே பார்க்கலையே. டேய் என்னடா யோசிக்கிற? அது ஒன்றும் இல்லை மச்சான், இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வேற என்ன பிளானு? வேற என்ன, வீட்டுக்கு தான் மச்சான். அந்த நான்சியோட டார்ச்சர் தாங்க முடியல, அதனால் அவன் நம்பரை மட்டும் கால் லாக் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்க போகிறேன்டா. வேணாம் மச்சான், அப்புறம் நான்சி எமோஷனல் ஆகி ஏற்கனவே ஒன்று ஆளை வச்சு அடிச்சால, அதே மாதிரி ஒன்று அடிக்க போறாடா. லைன் கிடைக்கலனா ஏதாவது சொல்லி சமாளிச்சிடும் மச்சான். என் நிம்மதியை அவளால் போயிடுச்சுடா, வேற வழியே தெரியல. உன்னால அவள் வாழ்க்கையே போச்சு, அதை மறந்துட்டு பேசுறியா? உலகத்தில் நான் ஒருத்தன் தான் இருக்கேனா அப்படின்னு அவன் நினைக்கிறா, அதான்டா பிரச்சனையே. அவகிட்ட நான் தப்பிக்கணும், அதுக்கு நீ தான் மச்சான் உதவி செய்யணும். அவகிட்ட மாட்டும் போது மட்டும் உதவி கேட்க மாட்டேன், தப்பிக்கும் போது மட்டும் உதவி கேட்பியா? நல்லா இருக்குடா உன் நியாயம். இந்த ஜென்மத்தில் உன் நண்பன் ஆயிட்டேன், பண்ணி தொலைக்கிறேன். தேங்க்ஸ் மச்சான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைடா. சரி, வீட்டு வரைக்கும் ட்ராப் பண்ணுறியா? ஏய் போடா, எனக்கு முக்கியமான வேலை இருக்குடா, நீ ஆட்டோ பிடிச்சி போயிடு, நான் கிளம்புறேன் மச்சான். பாய். டேய் பாய் மச்சான். என்னடா நட்பு புனிதமானதுன்னு சொல்றாங்க, நம்பாதீங்க. நண்பனால தான் பல பிரச்சனையே வருது. நான் உஷார் பண்ண நினைச்ச நான்சிய இவன் கரெக்ட் பண்ணிட்டான், இவன் தங்கச்சிய பார்க்க விடாம சதியே பண்ணிட்டான். எல்லாம் என் நேரம். சாயறதெல்லாம் ஒரே பக்கமாவே சாயுது. நம்மளுக்கு ஒண்ணு சிக்காமல போயிடும், பார்ப்போம்.
மணிமேகலை, இங்க பாரு, அம்மா மாமாலாம் பழைய காலத்து ஆளுங்க, அந்த காலகட்டத்திலேயே இருக்காங்க. இந்த காலத்தோட நடைமுறையெல்லாம் அவங்களுக்கு புரியல. நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். அவங்க பழைய மனுஷங்க, அதெல்லாம் சரிதாங்க. ஆனா நீங்க இந்த காலத்து ஆள் தானே. அவங்க பேசின அதே வார்த்தை நீங்க பேசினா என்னங்க அர்த்தம்? இங்க பாரு மணிமேகலை, நான் பேசுனதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இல்லங்க, நீங்க தப்பா தான் பேசிருக்கீங்க. என்ன பார்க்க வந்தவங்கள உங்க மாமா ரொம்ப தப்பா பேசிட்டாரு. சரின்னு ரூம்குள்ள கூப்பிட்டு வச்சு பேசினேன். இதுக்கு இவ்ளோ கேவலமாவா பேசுவாங்க? ரொம்ப அவமானமா இருக்குங்க. இங்க பாரு மணிமேகலை, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. நீ தனி வீட்ல இருந்து இந்த மாதிரி பேசியிருந்தா அது தப்பே இல்ல. தனி வீட்ல இருந்து யார் கூடயாவது பேசினாதாங்க தப்பு. வந்தவங்கள யார் தெரியுமா? இந்த சொசைட்டில ரொம்ப மரியாதையான ஆளுங்க. அவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. அத புரிஞ்சுக்காம நீங்களும் என்ன காயப்படுத்திட்டீங்க. இங்க பாருங்க, கல்யாணத்துக்காக 10 நாள் லீவ் போட்டிருந்தேன். அந்த லீவ் முடியற வரைக்கும் நான் வீட்ல இருந்தேன். எப்ப பார்த்தாலும் வேலை செய்யாம ரூம்குள்ளேயே இருக்கேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க, நான் வேலை செய்யாமலையா இருக்கேன்? இங்க பாருங்க, உங்க கம்பெனிக்காக நான் எவ்வளவு ஆர்டர்ஸ் புடிச்சு வச்சிருக்கேன்னு பாருங்க. இதனால எவ்வளவு லட்சம் ப்ராஃபிட் தெரியுமாங்க? இதெல்லாம் உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? சரி, ஒருத்தர் புரிஞ்சுக்காதனால தானே இந்த பிரச்சனை. நான் அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறேன், போதுமா? அவங்க என்ன புரிஞ்சுக்கிறதுலாம் இருக்கட்டும்ங்க. முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரி, நான் பேசுனது தப்பு தான். சின்ன தப்புலாம் இல்லை, பெரிய தப்பு தான், ஒத்துக்கிறேன். இப்போ என்ன, நானே உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறேன். நீ தப்பு பண்ண எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் தள்ளி மட்டும் வச்சிடாத. எப்படிங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? இந்த ஆம்பளைங்களால மட்டும் தாங்க இப்படி எல்லாம் பேச முடியும். கீழே ஒரு பேஜ் மேல ஒரு பேஜ்னு. ஏய், என்ன நீ என்ன இப்படிலாம் நினைச்சிட்ட? இங்க பாரு, நான் டிஃபரெண்டா திங்க் பண்ற ஆள் தெரியுமா? நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா ஆம்பளை பொம்பளை வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டேன், டக்குன்னு மன்னிப்பு கேட்டுருவேன். ஐயோ ப்ளீஸ்ங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். எதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிற? என்னை பத்தி உனக்கு தெரியாதா? சும்மா எல்லாத்துக்கும் கோச்சிக்கிட்டு. அது என்னமோ சொல்லுவாங்களே, என்னது முதல் இரவுன்னு, அது நமக்கு இன்னைக்கு இருக்கா? அடேங்கப்பா, வெக்கலாம் வருது மணிமேகலைக்கு. ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, அதிசயமா இருக்கு. இது ஆஃப் பண்ணிடலாமா? இது வேற எதுக்கு இடையில காந்தி மாதிரி? அப்புறம் 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 என்ன ஏதாவது பேசுறது? அண்ணே, தேன்மொழியை நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்குண்ணே. வயசுல ரொம்ப சின்னவளா இருந்தாலும் மனசளவுல எல்லார விட ரொம்ப வசதியா இருக்கா. சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துட்டு தனியா ஒரு குடும்பத்தை தாங்கி பிடிச்சு நடத்த வேண்டிய நல்லது கெட்டது எல்லாம் ஒரு அனுசரணையா பாக்குற அவளோட பொறுப்புணர்ச்சியை பார்க்கும்போது நானே அவகிட்ட நிறைய கத்துக்க வேண்டியிருக்குண்ணே. நீ சொல்றது 100% உண்மைமா. ஆனா என்ன பண்றது, உனக்கு அவன் மருமகளாகிறதுக்கு நீ கொடுத்து வைக்கலையே. தேன்மொழி எனக்கு மருமகளா வரலன்னா என் மனசு என்ன போட்டு அரிச்சுக்கிட்டு இருக்குண்ணே. அப்பா, காஃபி. டேய் நர்த்தனா, என்னம்மா? தேன்மொழி ஃபோன் பண்ணா. ஏன், என்ன விஷயமா? உன்னையும் மணிமேகலையும் அழைக்கிறதுக்கு வராங்களா? அழைக்கிறதுக்கு வராங்களா? என்னவா? என்ன மாப்பிள, உன் ஒய்ஃபுக்கும் உனக்கும் மூளை கெட்டு போச்சா? மாமா, கல்யாணம் பண்ணி புதுமான தம்பதிகளை பொண்ணு வீட்டுல அழைச்சிட்டு போய் 3 நாள் வீட்டுல வச்சிருந்து நல்ல கறியும் சோறும் ஆக்கி போட்டு புது துணிமணிகள்லாம் எடுத்து கொடுத்து அனுப்புவாங்க. 3 நாளா? என்ன இல்ல, அவள் நாள் அவங்க வீட்டுல போய் இருக்க முடியாது மாமா. ஆமா, கோகுலுக்கு மலர்வி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க உங்க வீட்டுக்குலாம் அப்படி கூட்டிட்டு போலியே? அது வந்து அத்தை உயிரோட இருந்திருந்தா செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் எல்லாம் முறைப்படி செஞ்சிருப்பேன். அவ இல்லாம நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? டேய், அதுவா பிரச்சனை? உன் விஷயத்துக்கு வா.
சரிம்மா, நீ சொல்றதெல்லாம் சரி. என்னால அதுக்காக அந்த வீட்டில் போய் 3 நாள்லாம் இருக்க முடியாது. நர்தனா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. 3 நாள் நாங்க நிம்மதியா இருக்கணும்டா. உன் ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு தயவு செஞ்சு போயிட்டு வா. அப்பா, எதுல விளையாடணும்னு தெரியாதா உங்களுக்கு? பெரியத்தா, அந்த வீடு சின்னதா இருக்கு, பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்க போய் 3 நாள் இருந்தா பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க சந்தோஷத்துக்காகவாது நீங்க போயிட்டு வாங்க. மகாராணி அம்மா வர்றாங்க. அப்பா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அம்மா, தேன்மொழி ஃபோன் பண்ணியிருந்தால உனக்கு? ஆமா, இப்பதான் நாளைக்கு அழைக்க வராங்க, நாம போகணும். அழைக்க வரவங்களுக்கு வயிறார சோறு போட்டு அனுப்பணும். நாளை காலையிலே எழுந்திருச்சு மலரோட சேர்ந்து உன் பொண்டாட்டிய சமையல் பண்ண சொல்லு. இல்லைன்னா 11 மணி வரைக்கும் விடிஞ்சது கூட தெரியாம படுத்து தூங்க சொல்லு. இப்ப எதுக்கு தேவையில்லாம உங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க? தேவையானதாம்மா பேசுறாங்க. கல்யாணம் ஆகி 2-3 நாளாச்சே, நீ கிச்சன் பக்கம் போயிருப்பியாமா? என் பொண்ணு மட்டும் இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்பா, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? எங்க அண்ணன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவர் கேட்கட்டும். அவர் கேட்டாதான் சில ஜென்மங்களுக்கு புத்தி வரும். அவங்க வீட்டு ஆட்கள் தானே வராங்க, சமைக்கட்டுமே. இப்ப என்ன? நாளைக்காவது சூரிய உதயத்தை உன் பொண்டாட்டி பார்க்க சொல்லு. எல்லாம் தலை எழுத்து. ஏமா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். எதுக்கு நீ இப்போ அம்மாவை அதட்டுற? பெரியவங்க என்ன சொன்னாலும் அது நன்மைக்கு தான். அதை நீங்க கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நல்லது கேட்டது எங்களுக்கும் தெரியும். தெரியுமா? அப்ப நாளைக்கு வரவங்களுக்கு சாப்பாடாக்கி போடு. ஏன் மலர்விழி, நீ நாளைக்கு கிச்சன் பக்கமே போக கூடாது. என்ன பண்றன்னு பார்க்கலாம். அத்தை, எதுக்கு அது வீண் பிரச்சனை? விடுங்க. இங்க பார் மலர்விழி, விட்டு கொடுத்து போறதுக்கு ஒரு அளவு இருக்கு. எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்கணுன்ற அவசியம் இல்ல. நீ நாளைக்கு சமையல் கட்டு பக்கம் போக கூடாதுன்னா போக கூடாதுதான். வர வேண்டாம், எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க யாரும் ஜாஸ்தி பேச வேண்டாம். போயிட்டா, கோச்சிக்கிட்டு போயிட்டா. கல்யாணம் பண்ணி கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி குழப்பத்துக்கு மேல குழப்பம் பண்ணிட்டே இருந்தீங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சன்னியாசியா போயிடுவானா? இப்படி பட்டவளை கட்டினா சன்னியாசம் தானே போகணும். கரெக்டா சொன்னமா. இவ கூட வாழறதுக்கு ஓ மகன் அப்படி போனா தான் சந்தோஷமா இருப்பான். இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. அப்புறம் எப்படி பேச சொல்ற? குணத்துல சிறந்தவளை விட்டுட்டு குரங்குத்தனம் பிடிச்சவளை கூட்டிட்டு வந்திருக்கான்னு அர்த்தனை அனுபவிச்சுதானே ஆகணும். சரி, அது போகட்டும். அவளை பத்தி பேசி நமக்கு என்ன ஆக போகுது? கோகுல் ஊருக்கு போனானே, போன் பண்ணானாமா? போன் பண்ணாரத்த, அங்க போய் சேர்ந்துட்டாரா. இன்னும் 2 நாள்ல வேலையை முடிச்சுட்டு இங்க வந்துட்டாரா. ஏ சந்திரா, என்ன ஒரு மாதிரி இருக்க? உன் தம்பிட்ட பேசுனியா? பேசினேங்க, ஆனா அவன் எதுக்குமே புடி கொடுத்து பேச மாட்டேங்கிறான். அதான் சொன்னடி, அவன் கேட்க மாட்டான். அவன் கேட்ட அந்த நிலைமையில் இருப்பான் அவன். இப்ப சொல்லு, என்ன பண்ணலாம்? யாழினி தாங்க இதுக்கு முடிவு எடுக்கணும். அவ தான் தப்பா முடிவு எடுக்கிறாள. அவட்டையே முடிவு கேட்கணும். எப்படியாவது யாழ்னிய நம்ம இங்கிருந்து கூட்டு போகணும். போயிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. யாழினி தான் கொஞ்சம் கூட நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே, என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. நான் உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இன்னும் 2 நாளில் நம்ம ஊர் குலதெய்வம் கோயிலில் திருவிழா வருது. அதுக்கு யாழ்னியை எப்படியாவது கூட்டு போகணும். நான் யாழ்னியோட ஒன்றா சேர்ந்து கோயிலுக்கு வரதா வேண்டியிருக்கேன். சொத்து பூரா எழுதி தரோம், ஊருக்கு வான் கூப்பிட்டதுக்கே வரமாட்டேன்ட்டா. திருவிழாக்கு எப்படிங்க வருவாவ? அது உன் கையில் தாம்மா இருக்கு. சரி, நான் பார்த்துக்கிறேன். ஒருவேளை அவன் நம்மளை மதிக்காம ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா, அவன் நம்ம பிள்ளையே இல்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட வேண்டியதான். எனக்கு உங்க மானம், மரியாதை, கௌரவம் தாங்க முக்கியம். இந்த மாதிரி யாழ்னிக்கு நம்ம மேலே பாசம் இல்லாமல் இருந்துடலாம். ஆனால் அதுக்காக நம்ம அப்படியே இருந்துட முடியாடி. அவன் நம்ம பெத்த பிள்ளடி. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நம்மளை மதிக்காத வீட்டில் நம்ம எப்படிங்க இருக்க முடியும்? ஏய், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. நீ நமக்கு இருந்து ஒரே பொண்ணு, தவமா இருந்து பெத்த பொண்ணுடி. அவ தாண்டி நம்மளுக்கு முக்கியம். அவ தாண்டி நம்ம உலகமே. அவ தூக்கி எறியலாம், அதுக்காண்டி நம்ம தூக்கி எறிய முடியுமா? அவ செருப்பால் அடிச்சா கூட
நம்ம வாங்கிக்கணும்டி. இந்த பாரு, வாழ்வோ சாவோ நம்ம கடைசி காலம் வரைக்கும் எந்த அவமானம் ஏற்பட்டாலும் சரி அவளை விட்டு நம்ம போகக்கூடாது. அவ குழந்தை மாதிரி. நீங்க இந்த அளவுக்கு அவ மேல பாசத்தை வச்சிருக்கீங்க, ஆனா அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அது நம்ம வாங்கிட்டு வந்து வரோன்னு வச்சுக்கோயேன். நம்ம புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். ஒருவேளை கடைசி வரை புரியலன்னு வச்சுக்கோ, நாம அவளை விட்டுட்டு போயிடவே கூடாதுடி. அவ சந்தோஷம் தாண்டி நம்மளுக்கு முக்கியம். நல்ல மனசு அவ புரிஞ்சுப்பாங்க. ஒரு நாள் கண்டிப்பா அவ புரிஞ்சுப்பா. புரிஞ்சா சரிதான். நீங்க சாப்பிட வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். டேய் அருண்மொழி, நிச்சயமா என் பொண்ணு மாறுவாடா. உன்னை அனாதையை தவிக்க விட்டுட்டு என் கூட வருவாடா. எனக்கும் உனக்கும் நடக்கிற போட்டியில் நிச்சயம் நான் தாண்டா ஜெயிப்பேன்.